வீட்டில் நம்ம பொதுவாகவே ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதை நம்ம என்ன மாதிரி டைமில் எடுத்துக்கணும்னா, எப்போதுமே வேலை இருக்குது வேலை இருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது. வந்து இப்போது சாயந்தரத்தில் நம்ம அதிகமாக கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்போம். அந்த டைமில் இந்த மாதிரி பொடி அரைக்கிற வேலைகள்லாம் நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம். அப்படி சப்போஸ் இல்லைன்னா இப்போ நாள் குழம்பு இருக்குது, அப்போ நம்ம காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். நாள் குழம்பு இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்போம். இப்போ மீன் குழம்பு இருந்ததுன்னா சரி சாப்பாடு மட்டும் தான் செய்கிற வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி பொடி அரைக்கிற வேலையை அந்த டைமில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பொடியை நான் வந்து எப்படி அரைக்க போகிறேன்னா, லேசாக வறுத்துக்க போகிறேன். எப்போதும் நான் பொடி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற பொடி அரைக்கிற மாதிரி தான் நல்லா சூடு வர வரை வறுத்துக்க போகிறேன். ஆனால் சிம்மில் போட்டு தான் வறுக்கணும். எக்காரணத்தை கொண்டு அடுப்பை பெருசாக வச்சிடக்கூடாது. இது வறுத்து பொடி பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை வந்து நம்ம எந்தெந்த உணவுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன்.